எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது 30ஆம் தேதி அக்ஷய திருதியை. ஆல்ரெடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அக்ஷய திருதியைன்னு அன்னபூரணி பிறந்த நாள். அன்னபூரணி அம்மன் கரண்டியோடு இருப்ப பற்றியில் அன்னம். ஸோ அவள் பிறந்த நாள் அது ஒன்று. ரெண்டாவது கங்காதேவி பூமாதேவிக்கு வந்து அது பூமாதேவியை தொட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு குபேரனுக்கே கடன் வந்தது. நீ என்ன பெரிய குபேரன் நாம்ப, அவருக்கே கடன் வந்துதான். அந்த கடனை எல்லாம் அவர் அடைச்சிட்டு அவர் சந்தோஷமாக இருந்த நாள் அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தால் தேடா, அப்போ அந்த நேரத்தில் சூரிய பகவானால் அட்சய பாத்திரம் ஒன்று அவருக்கு கிடச்சிது. அந்த அட்சய பாத்திரம் அல்ல குடையாத பாத்திரம் கிடைத்த நாள். அதே மாதிரி ஆதிசங்கர பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடாக போகும்போது ஒரு பிராமணாலயத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும்தான் இருக்குது. அதை கொண்டு வந்து போடுறான். எங்கள் ஆத்தில் ஒன்றுமே இல்லை சுவாமிங்கிறா. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாத, இது போட்டையே இது போரும், இல்லைன்னு சொல்லவே பாங்கில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேடுறார். அப்போது அந்த நேரத்தில் மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா ஸ்லோகத்தை ஜெபிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை ஜெபிச்ச நாள் தான் அன்னைக்கு. இந்த நாளையில் நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணால், வெண்பொங்கல் பண்ணலாம், தயிர் சாதம் ரொம்ப உத்தமம். இது மூணுத்தில் எது நீங்கள் பண்ணினாலும் பரவாயில்லை. பண்ணிவிட்டு நெல்லிக்காய், ஏன்னா அந்த நெல்லிக்காய் அவள் போட்டு கொண்டு வந்து கொடுத்ததுனால அவத்தில் தங்க நெல்லிக்காயாக கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டித்தான். அதனால் நெல்லிக்காய் தயவு பண்ணி ஆற்றுல நேவேத்தியம் பண்ணுங்க. வெத்தலை பாக்க வச்சு குறைவில்லாத ஐஸ்வர்யம், பணம் எப்படியாவது யார் மூலியமாவது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தங்கம் வாங்கித்தான் ஆகணும், வெள்ளியில் என்னமாவது வாங்கணும் அப்படிங்கிறது நிர்பந்தமே கிடையாது. இருக்கப்பட்டவா தாராளமாக வாங்கிக்கோங்க. இல்லாதவா ஈவன் ஒரு புடவை வாங்கினாலும் அது எதுக்கு விருத்தி அடையுங்கிறதுக்கு தான். தங்கம் வாங்கினா நிறையா வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ட்ரெஸ்ஸு வாங்கினா நிறையா எது பண்ணினாலும் நல்ல. ஏன்னா தொழில் தொடங்கலாம், இல்லை வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் அந்த நாளையில் அதை பற்றி பேசலாம். இல்லை கடை ஏதாவது வைக்கிறோமா அந்த நேரத்தில் அதை பற்றி பேசலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் தானே தவிர தங்கம் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. வெத்தலை பாக்க வச்சு நைவேத்தியம் பண்ணி நெல்லிக்காய் வச்சு வாழைப்பழத்தை வச்சு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதையும் வைங்க. ஒரு 11 ரூபா காசு உங்கள் குலதெய்வத்துக்கு தனியாக வச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஒரு 51 ரூபா காசையும் எடுத்து வைங்கோ. இது பண்ணினா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும்.